ஹாப்பி ஈவினிங். ஹாப்பி ஈவினிங் எவ்ரிஒன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். எஸ், இந்த சூப்பர் 70 ஃபேமிலி டெய்லியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப சூப்பரா அருமையா நிறைய விஷயத்த நம்ம கத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டா? சோ அதுக்காக உங்க டெடிகேஷன், உங்க சப்போர்ட், இதுக்காக நம்ம எல்லாரும் நமக்காகவே ஒரு சூப்பரான கைத்தட்டல் கொடுத்துக்கலாமா? கமான், விர்ச்சுவல் கைத்தட்டல். சாட் பாக்ஸே அலறணும். எஸ், சீக்கிரம். நமக்காக நம்மளே, நம்ம டெடிகேஷன், சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், நமக்கே கைத்தட்டல். தேங்க்யூ. சூப்பர். சோ இப்ப நம்ம ட்ரெயினர் பத்தி சொல்லணும்னா, அவங்களோட அனுபவத்தை வச்சு நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தையே தர போறாங்கன்னு சொல்லலாம். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ் ஷர்மிளா பேகம், லைஃப் ஸ்கில் ட்ரெயினர். எஸ், அவங்களுக்காகவும் சூப்பரா ஒரு கைத்தட்டலோட. எஸ், வெல்கம் மிஸ் ஷர்மிளா பேகம். Thank you sister Kidan Asrin. Hi, hello, assalamu alaikum. A very special happy evening to everyone. Ellarum eppadi irukeenga? Hope you are all doing good. Okay, so first of all வந்து நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அல்மைட்டிக்கு ஐம் ஸோ வெரி ஃபீலிங் வெரி கிரேட்ஃபுல். அதே மாதிரி என்னுடைய மென்டர் டாக்டர் ஹுசைன் பாஷா சார், ஸோ இங்கே கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கக்கூடிய கிதன் அசி சிஸ்டர் அண்ட் நந்தினி சிஸ்டர் அண்ட் ஜான் வில்லியம், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ நாள் 8 நாளும் வந்து சூப்பராக பண்ணாங்க நம்மளுடைய ட்ரைனர்ஸ் எல்லாரும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துடலாமா? ஸோ லாஸ்ட் 8 days வந்து சூப்பரா வந்து ஃபென்டாஸ்டிக்கா ஒவ்வொரு டாபிக்கையும் நம்ம வந்து ரீட்யூன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த 30 minutesம் வந்து நீங்க ரொம்ப அட்டென்டிவா சாட் பாக்ஸ் அப்படியே தெரிக்க விட்டுட்டே இருந்தீங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டீங்க. உங்களை பத்தி யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களை பத்தி இப்ப நான் ஆச்சரியப்படணும். வாவ், நான் மட்டும் இல்ல, மத்த எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு நபரா, இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டியை டைப் பண்ணுங்க பாப்போம் விறுவிறுன்னு. உங்கள்கிட்ட இருக்கு ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்ட உடனே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி தான் வெளிப்படணும். அந்த குவாலிட்டி எல்லாத்தையும் அப்படியே படப்படன்னு டைப் பண்ணுங்க. எஸ், helping mind, okay, special, kind hearted, kind, consistent, joyful, caring, happy, smiling, சிரிப்பு, patience, motivating, super, 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 humble, smiling, fast learner, good job, good job, yes, 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 tennis player, always smiling, confidence, blood donor, wow, loyalty, winner, honest, super, super, smile and calm, kind, smiling, caring, speaking, friendly, organized, wow, 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 friendly approach, handle all situations, super, super, friendly, okay, knowledge seeker, best boundary, positivity, pleasant thinking, okay, teetotaler, நெகட்டிவ் சிச்சுவேஷன், ஓகே, ஃபர்கெட் பண்ணிடுவீங்க அதை. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ பாசிட்டிவ் பர்சன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமைய நம்ம மறந்தே இருப்போம் இல்ல? ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரா அப்படிங்கறத நம்ம மறந்துருப்போம். ஸோ லேர்னிங் ஃப்ரம் எவ்ரி திங் அண்ட் பாசிட்டிவ் பர்சன். ஸோ பொறுமை விட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வந்து தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய ஒரு பவர்ஃபுல் ரெஸ்பான்ஸ்க்கு. ஸோ இதுதான் என்ன வந்து உத்வேகப்படுத்துது. யா, சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு நம்மளுடைய பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு நிறைய நாள் நம்ம தெரியாமலே இருந்திருப்போம். சரியா? அதுக்கான ஒரு சான்ஸா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ பேசுறது நம்ம கடைசியா பேசலாம். இருக்கிறது ஒரு 30 minutes நான் முடிச்சிடுறேன். கடைசியா கண்டிப்பா உங்களுக்கு டைம் தரேன். ஓகேவா? தேங்க்யூ சோ மச் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக்கை வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாமா? இன்னைக்கு டாபிக் வந்து எமோஷனல் ரெசிலியன்ஸ். இத பத்தின ஏதாவது ஐடியா இருந்தா ஒரு லைன்ல ஒரு வேர்ட்ல ஷேர் பண்ண முடியுமா? ஒரு லைன் ஒரு வேர்ட்ல, வாட் இஸ் எமோஷனல் ரெசிலியன்ஸ்? ஏதாவது ஐடியா? இன்னைக்கு வரதுக்கு முன்னாடி டைட்டில் பார்த்திருப்பீங்க எப்படியும் கண்டிப்பா. ஓகே, சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், என்ன விஷயம் கத்துக்க போறோம், ஏதாவது ஒரு ஐடியா? ஓகே, ரெஸ்பான்சஸ் எல்லாம் வந்துருச்சு. ஓகே, சோ என்ன அப்படிங்கறத பாத்துருவோம். ஓகே, மேனேஜிங் எமோஷன்ஸ் ஹெல்தி வே, கவலை, பேலன்ஸ் தி எமோஷன் ட்ராமா. ஓகே, எமோஷனல் பேலன்ஸா, ஓகே, என்னோட எமோஷன் வந்து பேலன்ஸ் பண்றது. ஓகே, எமோஷனை ஃப்ரெண்ட் ஆக்குறது. ஓகே, நிதானம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
சோ நீங்க சொன்ன எல்லாமே தான். ஓகே, இது எல்லாத்தையும் கலந்து எப்படி நம்ம வந்து இந்த எமோஷனல் ரெசிலியன்ஸை பில்ட் பண்ண போறோம், அதற்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். எஸ், சூப்பர். சோ எமோஷனல் ரெசிலியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன? எமோஷனல் ரெசிலியன்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கும்போது, நம்மள தாக்குறதுக்குனே சில விஷயங்கள்லாம் வரும், வாழ்க்கையில நடக்கும். சரியா? அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். எல்லாருமே வந்து அதை ஃபேஸ் பண்ணிதான் இருப்போம். ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நமக்குன்னு கவலை கஷ்டம் நமக்கு மட்டும் ஏண்டா வருது அப்படின்னா, நமக்கு மட்டும் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில இருக்கு. சரியா? அதை அனுபவிக்காத, அதை டேஸ்ட் பண்ணாத நபர் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல. ஓகேவா? சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த கவலை கஷ்டம் இதெல்லாமே வருது. ஆனா யாரு அதை ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வரத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிறா, ஓகேவா, அந்த எபிலிட்டியை யார் உருவாக்கிக்கிறா அப்படிங்கிறது தான் இங்க எமோஷனல் ரெசிலியன்ஸ். அதற்காக நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்றோம்ல, நம்மளுடைய எமோஷனை பேலன்ஸா வச்சுட்டு ஓகே போடா, யாருக்குதான் இல்ல, ஓகே நம்ம அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட், முடிஞ்சா வந்துட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்து போயிடும்ல. ஓகே, இதுதான் எமோஷனல் ரெசிலியன்ஸ். ஓகேவா? சோ பெண்டிங் வித்தவுட் பிரேக்கிங் இன் தி ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படிங்கும்போது துன்பம். ஓகேவா? அந்த துன்பத்தை ஃபேஸ் பண்ணிட்டே நான் அப்படி உடஞ்சு போயிடாம எப்படி பிரேக் ஆகி வரேன் அப்படிங்கறதுதான் பெண்டிங் வித்தவுட் பிரேக்கிங். ஓகேவா? ஓகே, அடுத்து இன்னைக்கு வந்து ஹைலைட்ஸ் என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, எமோஷனல் ரெசிலியன்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பெண்டிங் வித்தவுட் பிரேக்கிங் சொல்றீங்களே, இது புரியுது புரியாம இருக்கு, என்னன்னு பாத்துடலாம். சரியா? இந்த எமோஷனல் ரெசிலியன்ஸ் வந்து எப்படி பில்ட் பண்ணலாம், எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து அந்த சேலஞ்சஸ் வந்து எப்படி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் வந்து நிப்பாங்க நமக்கு முன்னாடியே. சரியா? அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி தட்டி தூக்கி நம்ம அதுல இருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷனல் ரெசிலியன்ஸ், இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். சோ நீங்க சொல்லுங்க, ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு எங்க இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகுது? இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கு என்ன காரணமா இருக்கு சொல்ல முடியுமா? அந்த சோர்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுக்கான சோர்ஸ் என்ன? ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா? யாரா நீ எங்க இருந்தா வந்த அப்படிங்கிற மாதிரி. தட் இஸ் ஆல். ஓகே, சொந்தக்காரங்க துன்பம் ஒரு வேலையில சரிங்க. ஓகே, கார்டிசால் ஹார்மோன், ஓவர் திங்கிங். ஓகே, triggers from outside. Okay, our mind, angry, tension. Yes, super. சரியான புரிதல் இல்ல. ஓகே, சூப்பர். too much fear. ஓகே, சோ இதுதான் இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு பிடிச்சது நடக்கல. யா, சோ இதுதான் வந்து ட்ரிகர்ஸ். சோ நாட் எப்பத்தி நான் படிச்சுட்டே இருக்கணும், முடிக்க வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சோ தேங்க்யூ சோ மச். அண்ட் யா, சோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் உருவாக்குறதுக்கான சில காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பயம் பதட்டம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ ட்ராமாவா இருக்கட்டும், ட்ராஜடியா இருக்கட்டும், அண்ட் இப்ப நம்ம பார்த்தோம் அட்வர்சிட்டி. ஓகே, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். ஓகேவா? நடந்துச்சு. ஓகே, இதுல இருந்து வெளியில வரணும். ஓகேவா? முழுசா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வரணுத்துக்காக நம்மள வந்து மாத்திக்கிறோம்ல, நம்மள சரி பண்ணிக்கிறோம்ல, முழுசா ஃபுல்லா அதுல அடாப்ட் ஆயிக்கிறோம்ல, நான் மாறணும் அப்படின்னு நான் ஃபுல்லா அடாப்ட் ஆயிக்கிறோம்ல, அதுக்கான ஒரு திறன் தான் எமோஷனல் ரெசிலியன்ஸ். அதான் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ். அதை கோப் பண்றது. பவுன்சிங் பேக் ஃப்ரம் செட்பேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீண்டும் குதிக்கிறது அப்படின்னு அர்த்தம். மீண்டும் குதிக்கிறது. எங்க குதிக்கிறது? அந்த கவலையில இருந்து வெளில வந்து நான் வெளியில போய் குதிக்கிறது. சரியா? அதுதான். சோ இது இந்த பவுன்சிங் பேக்கா நம்ம வந்து உருவாக்கணும்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே மெயின்டெனிங் மென்டல் வெல்பீயிங். சோ இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றது மூலமா நம்மளுடைய வெல்பீயிங், நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை, மன நலத்தை வந்து ஸ்ட்ரென்தனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, தி சயின்ஸ் பிஹைண்ட் ரெசிலியன்ஸ். எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் நம்ம சயின்ஸை பின்னாடி சொன்னாதான் மக்கள் நம்புறாங்க. ஓகேவா? அதனால இந்த ரெசிலியன்ஸ்க்கு பின்னாடி நம்ம சொல்லிடுவோம். சோ பிரைன் ஃபங்க்ஷன் அண்ட் ரெசிலியன்ஸ். இந்த பிரைன் ஃபங்க்ஷனுக்கும் ரெசிலியன்ஸ்க்கும் என்னப்பா தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெசிலியன்ஸ் வந்து சில பிரைன் ஃபங்க்ஷனோட இன்வால்வ் ஆகுது. சோ இந்த ரெசிலியன்ஸ் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது மூலமா என்னென்ன பிரைன் ஃபங்க்ஷன் என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அடாப்டபிலிட்டி. அடாப்டபிலிட்டியா? அடாப்டபிலிட்டி இருந்தாதான் ஒரு விஷயத்துல இருந்து இன்னொன்னு மாற முடியும். சரியா? அது அப்படியே தகவல் வச்சுக்கிறது, அந்த ஒரு விஷயத்துல நம்ம தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். சோ இது எதன் மூலமா நடக்குது அப்படின்னா, நியூரோ பிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம் மூலமா நடக்குது. யார் அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம் அப்படின்னு தேடும் போதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கிடைச்சிச்சு. இந்த பிரைன் என்ன பண்ணுதான், அந்த பிரைன் நியூரான் கனெக்ஷன்ஸ் வந்து அப்படியே மேக் பண்ணுதான். எப்போ ஒரு விஷயத்த நம்ம வந்து கோப் அப் பண்ணும்போது, நமக்கு சேலஞ்சஸ் எல்லாம் வந்து நிற்கும் போது இந்த பிரைன் நமக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுது. அது ஓகே, உனக்கு சேலஞ்ச் வந்துருச்சா, நான் இதை சரி பண்றேன் அப்படின்ட்டு நியூரல் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மென் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி என்ன பண்ணுது, அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்றதுக்கு நம்மள தயார் பண்ணுது. நமக்கு நிறைய ஐடியா சிச்சுவேஷனை கொடுக்குது. ஓகேவா? சோ இதுதான் வந்து
நியூரோபிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம் அப்படிங்கிறது. சோ இது எதன் மூலமாப்பா கிடைக்கும் அப்படின்னா நம்ம மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது மூலமா தான். மைண்ட்ஃபுல்லா என்ன, பிரசன்ட்ல இருங்க, அது போதும். இன்னைக்கு இருக்கும்போது நேத்து பத்தி நினைக்க வேண்டியது, நாளைக்கு இருக்கும்போது இன்னைக்கு பத்தி நினைக்க வேண்டியது அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கோம்னா இன்னைக்கு பத்தி மட்டும் தான் நினைக்கிறோம். சரியா? சோ பிரசன்ட்ல மைண்ட்ஃபுல்லா இருக்கும்போது இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிறது மூலமா நமக்கு அடாப்டபிலிட்டி இருக்கு இல்லையா, நம்மளுடைய மைண்ட் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுதான் அந்த விஷயத்துக்கு. ஓகே, சோ அது நமக்கு ஈஸியா நிறைய தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் நமக்கு கொடுக்குது மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது மூலமா. சூப்பரா. ஓகே, அடுத்து இன்னொன்னு என்ன பண்ணுது, இந்த பிரைன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது ரெசிலியன்ஸ் மூலமா அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா அது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இந்த மாதிரி ஒரு வேர்டே கேள்விப்பட்டது இல்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து எப்ப நடக்குது அப்படின்னா ரேஷனல் தாட். ரேஷனல் தாட் அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாம இருக்கலாம், தமிழ்ல பகுத்தறிவு திறன். பகுத்தறிவு திறன்னா என்ன, நமக்கு நிறையவே ஃபெமிலியரான வேர்ட். பகுத்தறிவு திறன் இல்லையாடா அப்படின்லாம் கேட்போம். ஓகேவா? சோ நம்ம நம்ம ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம நினைக்க மாட்டோம், நம்ம மைண்ட் நினைக்குது பாருங்க, நம்ம பிரைன் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்க. ஓகே, சோ நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது, இது சரியா தப்பா, அது எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு நம்மள ஒரு சரியான விஷயத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம பிரைன் சிந்திக்குதான். சரியா? நம்ம பிரைன் வந்து சிந்திக்குதாமா. ஓகே, அதுதான் வந்து ரேஷனல் தாட். சோ அந்த ரேஷனல் தாட் மூலமா தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து டெவலப் ஆகுது. சோ இது டெவலப் ஆகுதுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எமோஷன் வந்து ரெகுலேட் ஆகுது, நம்ம ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே, சோ இந்த ரெசிலியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு சயின்டிபிக் வேர்ட் பார்த்தோம். ஒன்னு என்னது, நியூரோபிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம். மைண்ட்ஃபுல்லா இருக்கிறது மூலமா நியூரோபிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம் மூலமா அடாப்டபிலிட்டிக்கு போயிடும். ஓகேவா? ரெண்டாவது வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஓகே ஓகே ஓகே, சோ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ரேஷனல் தாட்ல நம்ம இருக்கும்போது தான் இது டெவலப் ஆகுது. சோ இது இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எமோஷனல் ரெகுலேட் ஆகுது அண்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சூப்பர். ஓகேவா? அடுத்து ஜெனடிக் இன்ஃபுளுயன்ஸ். ஜெனடிக் இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம் நார்மலாவே, அவங்க பையன் அது வந்து கோப்ப பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன் அப்படின்னா அந்த ஜெனட்டிக்கா அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க சில விஷயங்கள்லாம் பை பாண்ட்ல. அப்போ அது சின்ன வயசுல இருந்து பார்க்கும்போது இல்ல அவங்க ஹோம்ல இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களால நேச்சுரலா இயல்பாவே இந்த ரெசிலியன்ஸ் பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களால மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. சோ நமக்கு நடுவுல நம்ம இதை வந்து பிராக்டிஸ் பண்றது மூலமாவும் இதை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான். சரியா? சோ அடுத்து சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். சோ என்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பிஹைண்ட் இருக்கு அப்படின்னா ஆப்டிமிசம், செல்ஃப் எஃபிகசி. சோ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு நம்ம என்ன வேலைகள் எல்லாம் பண்றோமோ, ஓகே, சோ அதுல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து மூவ் பண்றது மூலமா இந்த ரெசிலியன்ட் பிஹேவியர் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் அந்த ரெசிலியன்ட் பிஹேவியர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. சோ சயின்ஸ் பிஹைண்ட் ரெசிலியன்ஸ். ஓகேவா? ஓகே அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாமா? தம்ஸ் அப் கொடுக்கலாமா இன்ன வரைக்கும்? ஓகே அப்படின்னா தம்ஸ் அப், தம்ஸ் அப், தம்ஸ் அப். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். சோ இப்போ அந்த சயின்ஸ் மெக்கானிசம் நம்ம வந்து பார்க்கும்போது அதுல வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி மெக்கானிசம் அப்படிங்கறது வந்து மைண்ட்ஃபுல்லா நம்ம அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு இப்போ ஒரு டெக்னிக் பார்க்க போறோம், ஒரு டூல். ஓகேவா? பிரீதிங் டெக்னிக். சோ எல்லாரும் வந்து ஒரு கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோங்க. சோ ப்ளீஸ் சிட் கம்ஃபர்டபிளி. ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபிளா உட்காந்துக்கோங்க. இப்போ நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஒரு பிரீதிங் டெக்னிக் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, சோ டபுள் த டைம் நம்ம என்ன பண்ண போறோம், இன்ஹேல் பண்றோம் பை நோஸால. 2 டைம் இன்ஹேல் பண்ணணும் நோஸால. ஓகே, ஒரு டைம் லாங் எக்ஸ்ஹேல் பண்ணணும் மவுத்தால. ஓகேவா? 2 டைம்ஸ் இன்ஹேல் பை நோஸ், 1 டைம் எக்ஸ்ஹேல் பை மவுத், 3 டைம்ஸ். ஓகே, பண்ணலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, so inhale 2 times. Inhale. One time. Exhale. Again. Inhale 2 times. Inhale. And one long exhale by mouth. The last time. Inhale 2 times. And one long exhale by mouth. ஓகே, சோ இத நீங்க மைண்ட்ஃபுல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் கண்டிப்பா கிடைச்சிருக்கும்.
ஒரு சின்ன ஒரு மாற்றம் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ன்னு போட முடியுமா? எஸ் எஸ் எஸ், கேபிட்டல் எஸ் போடுங்க. எஸ் எஸ், உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ 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 சோ மச். ஓகே, சோ த பெண்டிங் வித்தவுட் பிரேக்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன பாப்போமா? பெண்டிங் வித்தவுட் பிரேக்கிங் அப்படின்னா சோ இப்போ ஒரு குச்சி இருக்கு. ஓகே, சோ ஒரு குச்சி இருக்கு. இதை நம்ம வந்து பெண்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? ஒரு குச்சியை பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? என்ன ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க. பிரேக் ஆகும். வெரி குட் வெரி குட். இப்ப இதே ஒரு ரப்பர் இருக்கு சரியா? ஒரு நீட்டமான ஒரு ரப்பர் இருக்கு, ஒரு தின் ஒரு மெட்டீரியல் ஒண்ணு இருக்கு. இதை வந்து நல்லா பெண்ட் பண்றேன். நல்லா பெண்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும்? பிளெக்சிபிள் ஆகும். சூப்பர், வளையும். பட் பிரேக் ஆகுமா? will it break? ஆகுமா? எஸ், ஆகாது. சூப்பர். நோ 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 நோ, அதுதான் the bending without breaking concept. இதுதான் நமக்கு சொல்றாங்க. உனக்கு இன்னைக்கு கஷ்டம் வந்துச்சா, ஃபீல் பண்ணு, உட்கார்ந்து அழுவு, பெண்ட் ஆகு, ஆனா உடைஞ்சு நொறுங்கி தூளா போயிடாத. ஓகேவா? மைண்ட்ஃபுல்னஸ் மூலமா ஓகே அப்படியே மேல வந்துரு. ஓகேவா? எவ்வளவு முடியுமா பெண்ட் ஆயிக்க, வித்தவுட் பிரேக்கிங். ஓகேவா? வித்தவுட் பிரேக்கிங் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாங்க இதுல. ஓகே, இது எது மூலமா பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷனை வந்து பிளெக்சிபிளா வச்சுக்கிறது மூலமா. எஸ், யா. ஸோ எமோஷனல் அடாப்டபிலிட்டி. எமோஷனல் அடாப்டபிலிட்டி அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா, நம்ம விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் நம்ம ஓப்பனா இருக்கும். ஓகேவா? சோ இந்த விஷயத்துல இருந்து நான் மாறுறேன், ஒரு தவறான விஷயம் எனக்கு நடந்திருக்கு, இதுல இருந்து நான் வெளியில வரேன் அப்படிங்கும் போது என்னோட மைண்ட, என்னோட தாட்டை எல்லாமே நான் ஓப்பனா வச்சுக்கிறேன். ஓகேவா? என்னோட நியூ நியூ மீக்கு நான் அக்செப்ட் பண்ணி நான் போறேன். சோ ஐ எம் ஓப்பன் டு தட். ஓப்பனா நான் இருக்கேன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு முழுசா உணர்ந்துட்டு நான் போவதுதான் எமோஷனல் அடாப்டபிலிட்டி. எமோஷனா நான் வந்து ஃபுல் ஃபிளஜ்டா நான் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறேன் அப்படிங்கறதுதான். ஓகே, சோ அட்ஜஸ்டிங் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். சோ இதுதான் வந்து இந்த தாட் அண்ட் ஃபீலிங்ஸ் பிஹேவியர், இது மூணுமே இன்டர் கனெக்டட். இது தாட், ஃபீலிங், பிஹேவியர், இது மூணுமே இன்டர் கனெக்டட். ஓகேவா? இது எது ஒண்ணுல பிரச்சனை இருந்தாலும் மத்த ரெண்டுமே சேஞ்சஸ் இருக்கும். எது ஒண்ணுல சேஞ்ச் நடந்தாலுமே மத்த ரெண்டுமே சேஞ்ச் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய தாட் வந்து நெகட்டிவா இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃபீலிங்ஸும் நெகட்டிவ் ஆகும், உங்களுடைய பிஹேவியர்ஸும் நெகட்டிவ் ஆகும். ஓகே ஓகே, சோ இப்போ உங்களுடைய தாட் பாசிட்டிவா இருக்கும்போது உங்களுடைய ஃபீலிங்ஸும் பாசிட்டிவா இருக்கும், உங்களுடைய பிஹேவியர்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸும் பாசிட்டிவா இருக்கும். சோ அதனாலதான் சொல்றோம் நம்மளுடைய மைண்ட் செட் அண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து மாடிஃபை பண்றோம். எப்படி பாசிட்டிவா மாடிஃபை பண்றது மூலமா நம்மளுடைய சேலஞ்சஸ் வந்து ஈஸியா மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இனிமே வந்து ஒரு பாசிட்டிவ் இந்த பிஹேவியர், ஃபீலிங்ஸ் அண்ட் தாட், இது மூணுத்தையும் பாசிட்டிவா வச்சுக்கலாமா? எஸ் 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 எஸ், பாசிட்டிவ் பாசிட்டிவ், பிஓ பிஓ மட்டும் டைப் பண்ணுங்க. பிஓ, பாசிட்டிவ், பிஓ. ஐ வாண்ட் பிஓ இன் ஷார்ட் பாக்ஸ். எஸ் எஸ் எஸ், ஓகே. சோ ரிகக்னைசிங் லிமிட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். சோ இந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாதுங்க. நம்மளுடைய லிமிட் என்ன, நம்மளுடைய பவுண்டரி என்ன அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. சரியா? அது எப்போதுமே வந்து முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளுடைய லிமிட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். என் லிமிட்குள்ளதான் இது நடந்திருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலமா நம்மளுடைய எமோஷனல், நம்மளுடைய மனநலம் வந்து ஆரோக்கியமா இருக்கும். சரியா? இது வந்து அந்த பர்ன் அவுட் ஆகி பஸ் அவுட் ஆகி அப்படியே கத்தாம அது வந்து ப்ரிவென்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல் ஆகும், இந்த பர்சனல் லிமிட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலமா. ஓகே, அடுத்து வந்து எமோஷனல் பவுண்டரிஸ். நம்ம ஒரு கிளியர் பவுண்டரிஸை வந்து உருவாக்குறது மூலமா நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த் இல்லையா அது ப்ரொடெக்ட் பண்ணப்படும். ஓகே, அது மாதிரி நமக்கு எப்ப யார்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் என்ன அப்படின்னா இங்க அடாப்டேஷன் டு லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபேமிலிலேயே ஏதாவது ஒரு மணி லாஸா இருக்கட்டும், இல்ல வந்து பர்சனல் லாஸ், சம் வாட் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து வெளியில வரதுக்கு நமக்கு என்னங்க தேவை? வாட் வி வாண்ட், மீள்தன்மை, அந்த ஒரு ரெசிலியன்ஸ் நேச்சர் நமக்கு தேவை. இது ஓகே நடந்துருச்சு, அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்திட்டு நம்ம போறோம்ல, அந்த அடாப்டபிலிட்டி நமக்கு வேணும். ஓவர் கமிங் ட்ராமா. சோ இப்போ நம்ம ரீசன்ட் டேஸ்ல நம்ம நிறையவே வந்து பார்க்கலாம் சோஷியல் மீடியால, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தன்னுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாவை இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கிறது ஒரு எதிர்ச்சியான ஒரு விஷயம், அவங்களே அறியாத ஒரு விஷயம். சரியா? அதுல உடைஞ்சு போகாம வேற எதுவும் ஒரு தவறான விஷயத்துக்கு எல்லாம் போகாம ஓகே அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் நாட் மீ,
தட் வாஸ் நாட் மீ அப்படின்னு இப்ப செலிபிரிட்டியா இருக்காங்களே, தட் இஸ் மீ அப்படின்னு அந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப வந்து ஓப்பனா எல்லாமே சொல்றாங்க. ஓகேவா? சோ இது ஓவர் கமிங் ட்ராமா. அப்ப இந்த மாதிரி ட்ராமால இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை? ரெசிலியன்ஸ் நேச்சர் தேவை. ஓகே, அந்த மீள்தன்மை அதுல இருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது தான். சோ மெயின்டைனிங் ஹோப். எஸ், சோ இப்ப நான் ட்ரைனரா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகேவா? சோ நம்பிக்கையோட தான் உள்ள வந்திருக்கேன். ட்ரைனராவே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நடுவுல நிறைய விஷயங்கள்லாம் வரதான் செய்யும். இதுல நான் வந்து ஸ்டெபிலிட்டியோட இதுலயே போகணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு ரெசிலியன்ஸ் வேணும். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிலியன்ஸ் இருக்கிறது மூலமா தான், ஏன்னா என்ன விஷயங்கள் வந்தாலும் இதுதான் என்னோட பாத் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் இதுல இருந்து போறது மூலமா. ஓகே, சோ ஒரு என்னோட பாத்த வந்து கண்டினியூ பண்றதுக்கும் இந்த ரெசிலியன்ஸ் நேச்சர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ பில்டிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் ரெசிலியன்ஸ் ஸ்கில். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? ரெடியா? ஆர் 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 ஐ வாண்ட் ஆர் இன் சாட் பாக்ஸ். ஓகே 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 சூப்பர் சூப்பர். சோ இது ரெண்டாவது டூல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டூல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டாவது டூல். கிரவுண்ட் இன் த பிரசன்ட். கிரவுண்ட் இன் த பிரசன்ட்னா இதான் மைண்ட்ஃபுல்னஸ்க்கான ஆக்டிவிட்டி. இது பண்றது எல்லாமே அப்படிதான். ஓகே, கிரவுண்ட் இன் த பிரசன்ட். இப்போ நான் பிரசன்ட்ல இருந்து ஒரு விஷயம் பண்ண போறேன். ஓகே, ரெடி? சோ உங்களை சுத்தி பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய அஞ்சு பொருட்கள் நேம டைப் பண்ணுங்க. 5 things you see around you. 5 பொருள் உங்களை சுத்தி தெரிற 5 பொருளோட நேம டைப் பண்ணுங்க. உங்களை சுத்தி தெரியுற 5 பொருளோட நேம். வாஷிங் மிஷின், பென்னு. ஓகே, 5 பொருள். மொபைல், புக், ட்ரீ. ஓகே, தோட்டத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்கீங்களோ, கார்டன்ல. ஓகே, விண்டோ, கபோர்ட், நோட், பென், பெட்ஷீட், விண்டோஸ் பென். ஓகே, கண்ணாடி, போன், கிளாக், சோஃபா, டிவி, ஃபிளவர் வாஸ். ஓகே, சூப்பர் 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 சூப்பர். பிளாங்கெட், பேக், பில்லோ, பெட், பர்ஸ், ஒயர், டவல், கப், ஃபிளவர் வாஸ். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாட்டில். ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்து 4 things நீங்க டச் பண்ற 4 things டைப் பண்ணுங்க. நீங்க டச் பண்ணக்கூடிய 4 things டைப் பண்ணுங்க. எந்த எந்த திங்ஸ் எல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கீங்க? போனு, பேக், மொபைல், கீபோர்டு. ஓகே, போன், லேப்டாப். ஓகே, பிக் பில்லோ, மொபைல், பென், நோட்டு. ஓகே, பென், போன். சூப்பர் சூப்பர். கீபோர்ட், மவுஸ். வெரி குட் வெரி குட். எஸ் 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 எஸ். ஓகே, இப்போ 3 சவுண்ட்ஸ். நீங்க எந்த 3 சவுண்ட் இப்ப கேக்குறீங்க கரண்டா? 3 சவுண்ட்ஸ் நீங்க கேட்கக்கூடிய 3 சவுண்ட்ஸ் டைப் பண்ணுங்க. ஓகே, போன், யுவர் வாய்ஸ். ஓகே, கிட்ஸ் வாய்ஸ், ஃபேன் சவுண்ட். ஓகே ஓகே, உங்க வாய்ஸ், ஃபேனு. ஓகே, ட்ரைனர், மொபைல் போன், நோட்டிபிகேஷன். அது வேற அடிக்கடி வந்து ட்ரைன் பண்ணுது. ஓகே, வெஹிக்கிள், ஏர் சவுண்ட், ஃபேன் சவுண்ட், ஏசி, போன். சூப்பர் சூப்பர். இப்போ 2 ஸ்மெல்ஸ். உங்களுக்கு எந்த 2 ஸ்மெல் இப்போ உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியுது? ஓகே, ஏதாவது 2 ஸ்மெல் உங்க பிரசன்டா இப்போ வந்து உங்களால வந்து உங்க நோஸ்க்கு தெரியுது அப்படின்னா பெர்ஃப்யூம், மெடிசன். ஓகே, சாண்ட் ஸ்மெல், பப்பாயா ஃப்ரூட். ஓகே, பேபி ஸ்மெல், ஃபுட், லிப் பாம். ஓகே, சாம்பார் ஸ்மெல், ஹேர் ஆயில். கிளாஸ் முடியற வரைக்கும் ஃபுட் ஐட்டம் வரக்கூடாது. சாம்பார், பர்ஃப்யூம், இங்க் ஸ்மெல், மேங்கோ ஸ்மெல். ஓகே, புக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப ஒரு டீப் பிரீத் பண்ணிடுங்க. டீப் பிரீத், இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஒரு டீப் பிரீத். இப்ப சொல்லுங்க, இந்த 5 ஆக்டிவிட்டி பண்ணீங்கல்ல, எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க உங்களுடைய மைண்ட் வந்து கிளியரா இந்த 5 ஆக்டிவிட்டில தான் இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ண முடியுமா? கிளியர் கிளியர். நான் வேற எதையுமே யோசிக்கல. இதுதான் கிளியர் 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 கிளியர். எஸ் எஸ், சூப்பர். இதுதான் பிரசன்ட்ல இருக்குது. இதுதான் மைண்ட்ஃபுல்கான ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ்ல நம்ம இருக்கும்போது தான் நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், நிறைய ஐடியாஸ், தாட்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? சோ இதுதான் வந்து ரெசிலியன்ட் பில்ட் பண்றதுக்கான ஒரு சூப்பர் டெக்னிக். தேங்க்யூ. அடுத்து இந்த டெவலப்பிங் அடாப்டிவ் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அடாப்ட் பண்றதுக்காக என்னெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாப்போமா? சோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். சோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிக்கிறது தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங். சோ பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படிங்கும்போது இப்போ நம்ம பிரசன்ட்ல இருக்கோம், சரியா? சோ நம்மளுடைய கடந்த காலத்துல ஏதாவது வந்து நம்மளை பாராட்டக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இல்லையா? சோ அதை நினைச்சு நம்ம வந்து ரீஃப்ரேம் பண்ணிக்கிறோம் இப்போ. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ மாத்துறதுக்கு. நான் இதே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன்.
அந்த ரீஃப்ரேமிங் பண்றது மூலமா எனக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் வருது, ஹாப்பி தாட் வருது. அப்ப என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறுது. சோ பாசிட்டிவ் ரீஃப்ரேமிங். ஓகேவா? அடுத்து மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ். இப்ப பார்த்தோம் இல்லையா? இது என்ன பண்ணுது? இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மூலமா நமக்கு ஒரு காம்னஸ் கிடைக்குது. நம்மளுடைய எமோஷன் வந்து ரெகுலேட் பண்றோம். நம்மளுடைய ஃபோக்கஸ் பண்றதுனால அதுல. ஓகே, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். சோ டீப் பிரீத்திங் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், பிரேஸ், இது மூலமா நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து பிராக்டிசிங் எமோஷனல் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கும்போது நம்மளுடைய எமோஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தாங்க மெயின் வழி. எமோஷனல் ஃபிளெக்சிபிலிட்டி என்ன பண்ணுதுன்னா, இப்ப நான் அழுகணும்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, கொஞ்ச நேரம் அழுதுட்டு அடுத்து என்னன்னு போயிட வேண்டியதான். ஏன்னா எமோஷனே இல்லாம இருக்க முடியாது. we are not robot, right? so we are humans. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். சோ இதெல்லாம் ஃபேஸ் பண்றது மூலமா தான் நம்ம இதை வந்து இந்த ஃபிளெக்சிபிலிட்டி மூலமா தான் நம்ம இந்த ரெசிலியன்ஸை வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, அட்ஜஸ்டிங் இமோஷனல் ரியாக்ஷன்ஸ். ஸோ அட்ஜஸ்டிங் இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுமா, ரியாக்ட் பண்ணுமாங்க? வாட் ஹேவ் டு டூ? ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுமா, ரியாக்ட் பண்ணுமா? ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ரெஸ்பாண்ட் பண்றது மூலமா தான் நம்மளுடைய அந்த பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? சூப்பர். எஸ் எஸ். ஸோ பில்டிங் ரெசிலியன்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த ரெசிலியன்ஸ் வந்து பில்ட் பண்றது மூலமா நம்மளுடைய ஓவரால் மென்டல் ஹெல்த் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படிங்கிறது. அடுத்து கல்டிவேட்டிங் சப்போர்ட் நெட்வொர்க். எஸ். ஸோ இந்த ரெசிலியன்ஸை பில்ட் பண்றதுக்காக நம்மளால தனியாவே பண்ண முடியாது. வி வாண்ட் சப்போர்ட் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒரு சோசியல் கனெக்ஷன்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம் வித்தின் தி பவுண்டரி அண்ட் லிமிட். ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மறந்துடாதீங்க. ஓகே, சோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப, அதுல இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் வேலிடேட் பண்றதுக்கு, அவங்களோட எமோஷன்ஸ் வந்து வேலிடேட் பண்றதுக்கு இது சூப்பரா இருக்கும். ஓகேவா? சோ ப்ராக்டிகல் அசிஸ்டன்ஸ். இஃப் யூ வாண்ட் எனி ப்ராக்டிகல் அசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தெரபடிக் செஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? சூப்பர். அது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை, ரிலேஷன் சப்போர்ட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஒரு செக்யூரிட்டியோட, அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கோட நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும், இந்த ரெசிலியன்ஸை பில்ட் பண்ண முடியும். ஓகே, சோ சப்போர்ட் தேவை அப்படிங்கும் பட்சத்துல கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. யார்கிட்ட எப்போ எடுத்துக்கணுங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஓகே, சோ நேவிகேட்டிங் சேலஞ்சஸ் அண்ட் ரெக்கவரி. தேர்ட் ஆக்டிவிட்டி போயிடலாமா? ரீவைர் யுவர் இன்னர் ஸ்டோரி. உங்க உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டோரி வச்சிருக்கீங்களே, அப்ப அதை ரீரைட் பண்ண போறோம். உங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அதை இப்ப ரீரைட் பண்ண போறோம். சோ என்ன அப்படின்னா, இந்த ரெசிலியன்ஸ் ரீஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெசிலியன்ஸ் ரீஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கலாம். வாட்ஸ் யுவர் டிஃபால்ட் ஸ்ட்ரெஸ் தாட்? ஸ்ட்ரெஸ் வந்தாலே நீங்க எப்படி நினைப்பீங்க? உங்களுடைய தாட் மைண்ட்ல என்ன வரும்? ஜென்ரலா சொல்லணும். இங்க கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவா சொல்லக்கூடாது. நீங்க நிஜமாவே ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல என்ன தாட் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லூஸ், ஐ கான்ட் ஹேண்டில், ஐம் டயர்ட், அந்த மாதிரி. நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல என்ன தாட் வரும்? ஃபியர். ஓகே, பாஸ்ட் லைஃப் நல்லா இருந்துச்சுன்னு தோணும். ஐ வாண்ட் டு ரன் அவே, ஓடணும்னு தோணும். ப்ரோக்கன், டைவர்ட், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஏன் எனக்கு மட்டும்டா அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது போயிடணும்னு தோணும். க்ரையிங். வெரி குட், வெரி குட், சூப்பர். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய ஜென்ரலா வரக்கூடிய தாட்ஸ், ஸ்ட்ரெஸ் வரும்போது இல்லையா? சோ இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம ரீரைட் பண்ண போறோம். ஈவன் தோ திஸ் இஸ் ஹார்ட், வெளியே போலாம்பா. ஈவன் தோ திஸ் இஸ் ஹார்ட், ஐ எம் டிஸ்கவரிங் ஐ கேன் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். எனக்கு இது கஷ்டமா இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? உதவி தேடுறது மூலமா நான் இதை பில்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, நான் ஹெல்ப் சீக் பண்றது மூலமா நான் அடுத்து போலாம்ல, எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க சொல்லணும், ஈவன் தோ திஸ் இஸ் ஹார்ட், வாட் வில் யூ டூ? இது ஹார்டா இருக்கு, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்ன ஆக்டிவிட்டி அப்ப பண்ணலாம்? ரீவயர் பண்றேன், பாசிட்டிவா சொல்லணும். ஓகே, ஈவன் தோ திஸ் இஸ் ஹார்ட், எனக்கு இது ஹார்டா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ணலாம்? ஹெல்ப் அதர்ஸ். ஓகே, சவாலா எடுத்துட்டு முன்னேறணும். ஓகே, வாட் நெக்ஸ்ட் போயிடணும். ஃபேஸ் சேலஞ்ச், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணுவேன். சூப்பர் சூப்பர். கனெக்டிங் வித் நேச்சரோட போயிடுவேன். வெரி குட். ரிலீஜியஸ் ஸ்பீச் கேட்பேன். ஓகே, சூப்பர். மூவ் ஆன், இக்னோர், ஸ்லீப். ஃபேண்டாஸ்டிக். ட்ரை அகைன், பேஷன்ஸ். ஓகே ஓகே, சூப்பர் 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 சூப்பர். சோ இது எல்லாமே நம்ம கையில இருக்குல்ல. ரீவைவ் பண்ணிட்டோமா இப்போ? அப்ப இனிமே வந்து ஸ்ட்ரெஸ் வரும்போது முன்னாடி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் டைப் பண்ணீங்கல்ல, அது என்ன பண்ணும்? இப்ப சொன்னதை வச்சு ரீவைவ் பண்ணிக்கணும். பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாமா? எஸ் போட முடியுமா? கேபிட்டல் எஸ், கேபிட்டல் எஸ், கேபிட்டல் எஸ். நான் எதுவுமே சொல்ல, எல்லாமே நீங்களா தானே பண்ணிக்கிட்டீங்க. ஸ்ட்ரெஸ் வரும்போது ஒரு நெகட்டிவ் தாட் ஒண்ணு வந்துச்சு, இது ஹார்டா தான் இருக்கு, இருந்தாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கேட்கும்போது எவ்வளவு பாசிட்டிவ் விஷயங்கள் வந்துச்சு. அப்ப நமக்குள்ளே தானே எல்லாமே இருக்கு. பாத்தீங்களாமா? சூப்பர்.
ஓகே, சோ இந்த 3 டூல்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்திங் பார்த்தோம், அடுத்து கிரவுண்டிங் டெக்னிக் பார்த்தோம், இது வந்து ரீஃப்ரேமிங். சோ மறந்துடாதீங்க, இந்த 3மும் ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நேவிகேட்டிங் ஸ்ட்ரெஸ். சோ மேனேஜிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் செட்பேக். ஸ்ட்ரெஸ் வந்து எப்படிப்பா மேனேஜ் பண்றது அப்படின்னா, கண்டிப்பா முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் எங்க இருந்து வருது முதல்ல அவனை கண்டுபிடி. ஓகே, அந்த சோர்ஸை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை ரெகனைஸ் பண்றது மூலமா இதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து ஹெல்தி ரொட்டீன். சோ இப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்தோம்ல, இதை நம்ம ரொட்டீனா வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஓகேவா, இதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஓகே, இப்ப நிறையவே நம்ம வந்து பார்த்தோம், லைக் பிரீத்திங், மெடிடேஷன், ப்ரேயர்ஸ், சில பேருக்கு வந்து புக்ஸ் ரீட் பண்றது, டிராவல் பண்றது, இது எல்லாமே வந்துருங்க. சோ அந்த ஹெல்தி ரொட்டீன் எல்லாமே. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு யுவர் நீட், ஒரு உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் பண்றது. க்ரோ த்ரூ அட்வர்சிட்டி. க்ரோ த்ரூ அட்வர்சிட்டினா என்னது? சோ நீங்க வந்து யாராவது ஒரு நபரை சொல்ல முடியுமா வாழ்க்கையில கஷ்டமே படாம முன்னேறி மேல போய் நிக்கிறான் அப்படின்னு? யாராவது ஒரு நபரை சொல்ல முடியுமா வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமே படாம போய் டாப் 1ல நிக்கிறாங்க அப்படின்னு? எனி ஒன் பர்சன், எனி ஒன், யாராவது சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, யாராவது ஒன்னு சொல்லுங்க. ஹுசைன் சார்ட்ட கேட்டதான் தெரியும் அவங்க அவங்க எவ்வளவு வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு. சார் ஸ்டோரி தெரியாது உங்களுக்கு. வாய்ப்பு இல்ல ராசா. எஸ், அதுதான். சோ அப்ப அந்த துன்பத்தின் மூலமா தான் நம்ம வந்து அந்த growth மைண்ட் செட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டாபிக். ஓகேவா? சோ adversity as catalyst. சோ இந்த அந்த துன்பம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பர்சனல் growth அடிக்கடி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். இப்ப இந்த ரெசிலியன்ஸ் டெவலப் பண்றது மூலமா நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ், நம்மளுடைய அந்த பார்வையை மாத்துறது மூலமா இது வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறதுதான். அடுத்து பில்டிங் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்சைட். சோ சில ஸ்ட்ராங்கான நபர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேச மாட்டாங்க, ஆனா ரொம்ப போல்டா இருப்பாங்க. ஓகே, நிறைய ஃபேஸ் பண்ணிருப்பாங்க லைஃப்ல, நிறைய கண்ணா பின்னான்னு ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்கள்ட்ட ஜென்ரலாவே ஒரு ஸ்ட்ரென்த்தனும் ஒரு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த இன்னர் இன்னர் சைடு இருக்குல்ல, அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, சோ இது எல்லாமே எப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணும்போது தான் வரும். அடுத்து அப்ரிசியேஷன் ஃபார் லைஃப். அப்ரிசியேஷன் ஃபார் லைஃப் அப்படிங்கும்போது இந்த ரெசிலியன்ஸ் இன் அட்வர்சிட்டி, ஒரு இந்த கஷ்ட காலத்துல வரக்கூடிய இந்த மீள்தன்மை இருக்கு இல்லையா, இது எங்க நம்மள லீட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கான அந்த ஒரு அப்ரிசியேஷன், நமக்கு வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம நன்றி சொல்லிட்டே இருப்போம். ஓகேவா, அதை பாராட்டிட்டே இருப்போம். சோ இந்த ரெசிலியன்ஸ் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா, அப்படி இருந்தாதான் லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகும். சோ இந்த அட்வர்சிட்டி துன்பம் வந்துருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க. சரியா, துன்பம் வந்துருச்சுன்னா அடுத்து growthக்கு போறோம்னு அர்த்தம். அதை ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து growth தான். ஓகேவா, அடுத்து சோ இந்த ரெசிலியன்ஸ் வந்து எப்படி சஸ்டெயின் பண்றது அப்படின்னா, கண்டிப்பா செல்ஃப் கேர் முக்கியம். சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், மைண்ட் பாடி ரெண்டுமே இன்டர் கனெக்டட். மைண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாடியில சஃபர் ஆகும், பாடியில ஏதாவது பாடி நல்லா இருந்துச்சுன்னா மைண்டும் நல்லா இருக்கும். ஓகேவா, சோ இதான் ஆன்கோயிங் செல்ஃப் கேர். சோ பிசிக்கல் மென்டல் ரெண்டத்தையுமே வந்து ஹெல்த் ரொம்பவே வந்து பாத்துக்கணும். இதை வந்து ஒரு லாங் டர்ம் ரெசிலியன்ஸ்க்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதாங்க. ஓகே, ரெஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ். சோ ரெஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகேவா, சோ எனக்கு மட்டும் ஏன்டா கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்காம, இதுல இருந்து நான் என்ன கத்துக்க போறேன், இது எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஓகேவா, நம்மளுடைய ரெசிலியன்ஸ் நேச்சர் வந்து அதிகமாகும். அடுத்து ஃபிளெக்சிபிள் அடாப்டேஷன். ஃபிளெக்சிபிள் அடாப்டேஷன், சோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ஃபிளெக்சிபிள் கொஞ்சம் அப்படியே வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளால ஈஸியா அந்த ரெசிலியன். சிஸ்டர் மைக் மியூட் ஆயிடுச்சு. ஓகே, சோ கண்டினியூஸ் லேர்னிங் மூலமா தான் இந்த growth முடிச்சிட்டேன். கண்டினியூஸ் லேர்னிங் மூலமா தான் இந்த growth மைண்ட் செட்டை நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே, சூப்பர். சோ என்னுடைய ஸ்கிரீனை பாருங்களேன். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இதோட முடிச்சிடறேன் நானு. உங்க வீட்டுல ஒரு பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு பொருள் உடஞ்சிருச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம்? டக்கு டைப் பண்ணுங்க. நம்ம வீட்டுல ஒரு பொருள் உடஞ்சிருச்சுப்பா, வாட் வில் டு? நெக்ஸ்ட் சரி பண்ணுவோம். ஓகே, ஃபிக்ஸ் இட். பாசிபிளா ஃபிக்ஸ் பண்ணுவீங்க.
ஓகே, கிளியர் பண்ணுவோம். த்ரோ அவுட், கிளீன், ட்ரை டு ஃபிக்ஸ். ஓகே, அடுத்து கிளீன் பண்ணுவோம். த்ரோ அவுட் தான் வந்து நிறைய இருக்குமா இருக்கு, தூக்கி போட்டுடுவோம். ஓகே ஓகே, த்ரோ அவுட். ஓகே சரி, ஓகே. ஆனா ஜாப்பனீஸ்ல என்ன பண்றாங்க தெரியுமா? என் பின்னாடி ஒரு வாஸ் தெரியுதா? ஓகே, இது வந்து உடஞ்சு தூள் தூளான ஒரு வாஸ். ஓகே, இந்த ஃபிளவர் வாஸ் இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது வந்து கின்சுகி அப்படின்னு ஒரு மெட்டாஃபர், KINTSUGI, கிண்ட் சுகி அப்படின்னு ஒரு மெட்டாஃபர். ஓகேவா? சோ இது என்ன பண்ணுது ஜாப்பனீஸ்ல, சரி பண்றதையே ஒரு கலையா வச்சிருக்காங்க ஜாப்பனீஸ்ல. ஓகே, சோ ஜப்பான்ல இது என்ன அப்படின்னா, அந்த உடஞ்ச பொருளை தூக்கி போடாம அத அந்த கோல்டு இல்லைன்னா சில்வர் பொருளை வச்சு அந்த பிரேக்கேஜஸ் இருக்குல்ல, அந்த கேப் அதை வச்சு ஃபில் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, ஃபில் பண்ணி அது ஒரு அழகான பொருளா மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து நான் இன்னைக்கு சஃபர் ஆயிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணா, நாளைக்கு அவங்களோட ஹிஸ்டரி சொல்லணுமா, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா நீ உருவாயிருக்க அப்படின்னு. என்ன ஒரு மெட்டாஃபர் பாத்தீங்களா? நாளைக்கு எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா நான் உருவாயிருக்கேன் அப்படின்னு என்னோட ஸ்டோரியை பார்த்து, ஹிஸ்டரியை பார்த்து நான் சொல்லணுமா. ஓகே, அதனாலதான் என்ன பண்றாங்க, இத தூக்கி போடாம ஒரு அழகான பொருள் மூலமா, விலை உயர்ந்த பொருள் மூலமா மென் பண்றாங்க. ஓகேவா? சோ இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அப்படியே வைக்கிறாங்க. இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஹைட் பண்ணல அவங்க. இது இம்பர்ஃபெக்டா தான் இருக்கு இல்லையா? சரியா இருக்கா? இம்பர்ஃபெக்டா தான் இருக்கு, இது அவங்க ஹைட் பண்ணல. பட் என்ன பண்றாங்க, ஷோ பண்றாங்க, எல்லாருக்கும் ஷோ பண்றாங்க. ஏன்னா நான் இம்பர்ஃபெக்ஷனோட தான் பில்ட் ஆகி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கு தான் இது ஒரு மெட்டாஃபர். ஓகேவா? சோ அடுத்து அதே மாதிரியே இவங்க எதையுமே வந்து இந்த 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 ஆர்ட் ஆஃப் மெண்டிங் வந்து நாட் டு ஹைட் எனிதிங் பட் டு டிஸ்ப்ளே வித் ப்ரைடு. பெருமையா இதை ஷோ பண்றாங்க. மறைக்கணும்னு ஒரு அவசியமே இல்லையே, நான் தான் இவ்வளவு அழகா ஒட்டி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்திருக்கேனே. ஓகேவா? தங்கத்துக்கு நான் எங்கப்பா போவேன்? அவங்க தங்கத்தை வச்சு ஒட்டுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட தங்கமான குணங்கள் இருக்கு, தங்கமான செயல்கள் இருக்கு, தங்கமான வார்த்தைகள் உங்களால பேச முடியும், தங்கமான என்னது தங்கமான விஷயங்கள்லாம் உங்களால பண்ண முடியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கமான விஷயங்கள் மூலமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடஞ்ச பொருளை அழகா ஒட்டி பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்து இப்படி ஷோகேஸ்ல நிப்பாட்டுங்க. தட் இஸ் எமோஷனல் ரெசிலியன்ஸ். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு இந்த கான்செப்ட்ல என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு ஃபீட்பேக்ஸ் டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. So John, ஹாப்பி ஈவினிங் மேம். மேம் நான் வந்து உங்களுக்காக ஒரு பெரிய டீப் ப்ரீத் பண்ணி எக்ஸ்கேப் பண்ணேன். அவ்வளோ ஸ்பீடா நீங்க முடிச்சீங்க இன்னைக்கு, நல்லா இருந்தது. ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட எக்ஸ்பிளைன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷாஅல்லாஹ், நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப மோட்டிவா இருந்தது மேம். அல்ஹம்துலில்லாஹ். வேற யாருனாவது ஃபீட்பேக்? என்ன விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க? என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. சோ உங்களுடைய கீ டேக்அவே அது சொல்லுங்க. என்ன எடுத்துட்டு போறீங்க இன்னைக்கு வீட்டுக்கு? எஸ் ப்ளீஸ். சிஸ்டர் ஷர்மிளா, சிஸ்டர் சொல்லுங்க சார். சொல்லுங்க கேக்குது. சரஸ்வதி மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. சூப்பர், நான் படிச்சுட்டே இருக்கேன் உங்களுடைய கீ டேக்அவே சார். சூப்பர். ஹலோ ஷர்மிளா மேம், எஸ் சொல்லுங்க சரஸ்வதி மேம் ப்ளீஸ். கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்களா? எஸ் நல்லா கேக்குது. வண்டர்ஃபுல் செஷன் மேம். முக்கியமா வந்து நம்ம டவுன் ஆகும்போது அடுத்து நம்மள எப்படி ரீவயர் பண்றதுன்றது சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உடனடியா வந்து நம்ம இருக்கிற ரூமை விட்டு வெளியே வந்து ஒரு நேச்சரா அந்த காத்தை வந்து ஸ்மெல் பண்ணா கூட நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிடுவோம், மைண்ட் மூடு அப்படியே மாறிடும் டக்குன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த ஜாப்பனீஸ் இது சொன்னீங்க தெரியுமா, அது வந்து கின்சுகி, KINTSUGI, கின்சுகி அந்த மெட்டாஃபர். ஓகே, சர்ச் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. அந்த மெட்டாஃபர் நல்லா இருந்தது, புதுசா இருந்தது அந்த ஐடியா. தேங்க்யூ, வண்டர்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சோ மச். கொண்டு போனீங்க, டைமுக்கு முடிக்கணும்ன்றதுல கொஞ்சம் இதுவா இருந்தீங்க. சூப்பர், வெல் டன். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாபிக் ரீடியூன் தான் பண்றோம் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டேன். ஏன்னா அந்த ஆக்டிவிட்டிஸே உங்களை பண்ண வைக்கணும். ஓகே, சோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் இத பத்தி ஒரு 4 கிளாஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி, சரியா? அதனால ஃபீச்சர்ஸ்ல வந்து வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா தீபா பார்க்கலாம். ஷூர், தேங்க்யூ.
So next please. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அருமையா தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ரொம்ப அருமையான ஒரு கிளாஸ் வரைக்கும். அண்ட் தென் மைண்ட்ஃபுல்னஸ் சூப்பரா கொடுத்தீங்க. சூப்பரான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்களுக்கு. அண்ட் ஹோப் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்ததுல. சாட் எப்படி போச்சு இன்னைக்கு கிளாஸ்? வெரி வைபா போச்சு. சிஸ்டர் நின்றுட்டே எடுத்தாங்க போல, யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க? ஆமா சார், கரெக்டா சொல்றீங்க. ஓகே, ஸோ இதே வைபோட நாளைக்கு நம்முடைய ட்ரைனர் அருள்ராம் பிரதர் வந்து எடுப்பாங்க வித் டாபிக் பூஸ்டிங் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து நாளைக்கு பூஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. ஸோ எல்லாருமே நாளைக்கு 9:15 ஷார்ப்பா உள்ள வந்துடணும். ரைட்? ஓகே, எல்லாரும் Thank you so much. டேக் கேர். குட் நைட். ஹேவ் அ நைஸ் டே.